தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 10,000-மும் விவசாயிகளுக்கு ரூபாய் 50,000-மும் வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அத்தனை இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் சந்திச்சுங்க. மிகப்பெரிய பாதிப்பு இது சாதாரண பாதிப்பு இல்லைங்க. பெஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவில் பாதிச்சு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு. டெல்டா முழுக்க பாதிப்பாக இருக்குது. முதல்வர் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயம். இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதில் என்னங்க இருக்குது? விளம்பரம் தேட வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு, மக்கள் சேர வாற்றி அவர் மேலே வீசுறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த மக்கள் ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பார்த்து தான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமான்ற கேள்வியை நான் முதல்வருக்கு கேட்குறேன். எதிர்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி காட்டுறத ஒரு எதிர்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம். அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும்? இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டில். அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும். அதனால இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இதெல்லாம் எதிர்கட்சிகளை குறை சொல்றதை விட்டுட்டு ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும். அதே போல விளைநிலங்கள்ல அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் 50,000, அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் இந்த அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில மீண்டு வர முடியும். அதனால இது நாங்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம், துணிமணி கொடுக்குறோம், பாய் போர்வை கொடுக்குறோம், இது எதிர்கட்சிகள் நாங்கள் பண்ணலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியும் அதை தான் பண்ணுறாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி? இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை. அதனால் உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கிறேன்.